பொறுக்கின்னு சொல்றான். ப்ராப்ளம் ஃபோனில் இல்லை மாமா. உனக்கு பேசிக்காக பொண்ணுங்கிட்ட பேசவே தெரியல. அதை தான் நானும் சொல்கிறேன். ஒரு பொண்ணு கூட ஃபோனில் பேசுறதே பிடிக்கலனா வாழை எவ வருவா? டேய், இவனை உதச்சி வெளியே அனுப்புடா. இதை எப்போவோ செய்திருக்க வேண்டியது. ஏய், இது ராங் நம்பர்னு சொல்லியிருந்தா இவ்வளோ ப்ராப்ளம் இருந்திருக்காது மாமா. தப்பு உன் மேலே தான். தப்பு எந்தா? என் மேல என்னடா தப்பு? ஏன்பா ஒரு பொண்ணுகிட்ட உன் புருஷன் ஓடி போயிட்டான்னு கேட்டால் அவள் எவ்வளோ வருத்தப்படுவா? ஆமா, அவன் மட்டும் உன் பொண்டாட்டி ஓடி போயிட்டாலும் கேட்கலாமா? நமக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகலையாப்பா. நியாயமாக நீ தான் சாரி சொல்லணும். யாரு? நான். ஆமா, வேலை இல்லை. இதுக்கெல்லாம் காரணம் அவன் தான். சைலண்டாக இந்த மனுஷனை நாட்டுக்கோழி போட்டு வயலண்ட் ஆக்கி விட்டான். ஏய், சமையல் மாமா, ஒரு தோசை ஆர்டர் பண்ணட்டுமா? டேய், அடி வாங்க போறேன். பாக்குறதுக்கு பூனை மாதிரி இருந்துகிட்டு புலி மாதிரி பாஞ்சிருக்கா ஊம குசும்பு. எல்லாம் உங்களால தான்க்கா. நான் என்னடி பண்ணேன்? பின்ன அந்த கடை தோசை நல்லா இருக்கும் நீங்க தான் நம்பர் கொடுத்தீங்க. தோசை நல்லா இருக்குன்னு சொன்னா அவனுக்கு ஃபோன் பண்ணி திட்ட சொன்னேனா? திட்டாம என்ன பஜாரின்னு சொன்னா? அப்படியே சொன்னா? நீயும் தானே அவனை பொறுக்கின்னு திட்டின. அதுக்கு சரியா போச்சு. விடு 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 விடு. அவர் எவ்வளோ டீசெண்டா சாரின்னு மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு பாருக்கா. இப்படிதான் ஆரம்பிப்பாங்க. முதல்ல SMS, அப்புறம் ஃபோன் கால். கொஞ்சம் சிரிச்சு பேசிட்டா முடிஞ்சது. ஹாய், என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்கன்னு கேட்பாங்க. தெரியாது அந்த ஆம்பளைங்களை பத்தி. உனக்கு ஆம்பளைங்கன்னாவே பிடிக்காம போச்சுடி. நியாயமா நீ தான் சாரி சொல்லணும். அப்படி சொல்லு. நான் எதுக்கு சாரி சொல்லணும்? பின்ன நீ போன்ல அவன் பொண்டாட்டி பத்தி தப்பு தப்பா பேசலாமா? அவனதான் பிடிச்ச பத்தி தப்பா பேசினா. உனக்கு கிட்ட இருக்க புருஷன் ஓடி போறதுக்கு. அக்கா, இந்த மூட்லயே அப்படியே ஒரு சாரி சொல்லிடு. லைன் போகுது. மாமா, ஃபோன் ஃபோன். யாருடா? தோசை, குட்டி தோசை. ஃபோன் கட் பண்ணு. பாவம் மாமா, பசியில் ஏதோ திட்டிருப்பாங்க. பேசு மாமா, பேசு மாமா. ஹலோ. ஹலோ, பேசு. நான் தான் தோசை பேசுறேன். சொல்லுங்க. என்ன பேசுறது? நான் நம்பர் சரியா பார்க்காம ஃபோன் பண்ணிட்டேன். சாரி. ஓ, இட்ஸ் ஓகே. நான் 2 பெக்கு போட்டிருந்தேன், அதான் கொஞ்சம் சூடாயிட்டேன். ஆனாலும் நான் உங்க ஹஸ்பண்டை பத்தி தப்பா பேசிருக்க கூடாது. நீங்க அவர் பத்தி பேசினது எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. ஏன்னா எனக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. ஓ, நீங்க என் வைஃபை பத்தி பேசுனது எனக்கு கவலை இல்லைங்க. ஏன்னா ஓடி போறதுக்கு எனக்கு வைஃபே இல்லை. ஓகே, பாய். ஹலோ, 1 minute. அந்த குட்டி தோசைன்னு சொன்னீங்களே, அந்த ரெஸ்டாரண்ட் நம்பர் கொடுக்குறீங்களா? சரி, நம்பர் உங்களுக்கு SMS பண்றேன். ஹலோ, கொஞ்சம் கரெக்ட் நம்பர் அனுப்புங்க. பழி வாங்கணும்னு ராங் நம்பர் அனுப்பிட போறீங்க. நோ. என்ன ருசி, மணக்குது அப்படியே. சூப்பர் டேஸ்ட் இல்ல? பிரமாதம். அப்போ இனிமேல் ஹோட்டல் பக்கத்தில் பூக்கடையே இருக்காது. ஏன்? ஆமாம், தோசை வாங்கி போய் வீட்டில் கொடுத்தா பாதியை சாப்பிட்டு மீதியை தள்ள வச்சுப்பாங்க. சப்புன்னு இருக்கு, உப்பே இல்லப்பா. சட்னியோட சாப்பிட்ற காம்பினேஷன் கரெக்டாக இருக்கு. கொஞ்சம் சட்னி போடுங்க. இவ்வளோ நாள் இவன் சமைச்சதை சாப்பிட்டோம். இன்னைக்கு தான்ப்பா நாக்குக்கு ருசியாக நல்லா சாப்பிட்றோம். உழைச்சி காசு கொடுத்து சாப்பிடு, இன்னும் நல்ல ருசியா இருக்கும். உன்னை ரயில்ல போயில தண்டவாளத்தில் தள்ளி விட்டுறேன். டேய், சாப்பிடுங்கடா. பாருப்பா. டேய், நீ என்ன முழுங்கிட்டு இருக்க? நிதானமா மென்னுக்கிட்டு சாப்பிடணும்டா. நான் மென்னுக்கிட்டே இருக்கேன், நீ எப்போ முழுங்கலான்னு சொல்லு. சாப்பிட கூட தெரியல உங்களுக்கு. என்ன டேஸ்ட். டேய், அந்த குக் யாருன்னு பாரு. யாப்பா, உன்னை அவனுக்கு அசிஸ்டண்டா சேர்க்க தான். இன்னைக்கு ராத்திரில இருந்து இவன் காணாம போயிட்டான்னா என்ன கேட்கப்படாதுப்பா. டேய், போதண்டா, சாப்பிடுங்க.